இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த எங்களோட குலதெய்வ பூஜை தாங்க. அதாவது நாங்கள் குடும்பத்தோட பூஜை பண்ணோன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கோம். எங்களுக்கு கல்யாணம் ஆனதுன்னு இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இருந்ததுலேருந்தே குடும்பமாக போயிட்டு பூஜை பண்ணது இல்லைங்க. அப்புறமா எங்கள் கல்யாணத்துக்கும் உங்களுக்கு தெரியும், நாங்கள் லவ் மேரேஜ் அதுவும் பண்ண முடியல. அதனால் கிட்டத்தட்ட எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுதுங்க. இந்த லாங் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் எங்கள் குடும்பத்தோட எங்கள் மாமனார் மாமியார் பங்காளிங்க எல்லாரும் சேர்ந்து எங்களோட குலதெய்வத்துக்கு பூஜை பண்ண போகிறோம். இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஷார்ட்ஸ் தான் இது. பாய். उभय कुशल चिरजीवन प्रसुख भरित मंजुलतर शृंगारे संचारे अधर रुचित मधुरित भग सुधन कनक प्रशम निरत बांधव्ये मांगल्ये मम तव सति समदश शत मुद मन शुभ सुमन लयि वसुसुत सहित कामं विरह रहित भावं आनंद. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பலாம். கோயிலுக்கு தேவையான பொருளெல்லாம் இந்த வண்டியில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வண்டியில் தான் நம்ம போக போகிறோம். எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியிலலாம் அப்பாவும் பொண்ணும் நிறைய கமெண்ட்ஸ் இது அதுன்னு நிறைய டாபிக்ஸ் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டிலேருந்து எங்களோட குலதெய்வம் ரொம்ப பக்கத்தில் தான். பாருங்க, போகிற வழியெல்லாம் நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. கோவிலுக்கு போயாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட சாமி பேர் ஸ்ரீ நியூகால் அம்மன் தான். இதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு மொத்த பொருளையும் எடுத்துகிட்டு போன சமையலுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெளியே கோயிலில் ஒரு வாட்டி பிரகாரம் பொங்கல் பணியோடு சுற்றிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் வைக்க ஆரம்பிக்கிறதுக்கு எங்கள் மாமியார் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா, கோயில் சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். எப்போவுமே நம்ம கோவிலுக்கு போகும்போது, குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது நம்ம கைப்பட அங்கே இந்த சின்ன சின்ன சுத்தம் பண்ணுற வேலைங்களை செய்கிறது ரொம்ப விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றத பாருங்கள். பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், இவங்க தான் எங்கள் மாமியார் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்னோட சின்ன மாமியார். எப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போனாலும் இந்த மாதிரி பெருக்கிட்டு கோலம் போட்டுறது என்னோட பழக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோவிலில் ஒவ்வொருத்தரோட ரிலேஷன்ஸாக இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. ஒருத்தருந்தாங்க, நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னுட்டு. சரி, அதுக்குள்ளே நம்ம பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டா பூஜைக்கு கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னோட நாத்தனாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் முனீஸ்வர பூஜையும் அபிஷேகத்துக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு முனியப்பனுக்கு. இவர் எங்களோட காவல் தெய்வம். இவருக்கு முதல் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்பாலான எங்களோட நூக்காலம்மனுக்கு பூஜை பண்ணுவோம். உள்ள பிரதான தெய்வம் வந்துட்டு நூக்காலம்மன் தான். ஆனால் 3 சாமிங்க உள்ளே இருக்காங்க கருவறைக்குள்ளே. நூக்காலம்மன், நாகம்மா, பாலம்மா. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, போர்டில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் கிராமம். இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குலதெய்வம்ன்றது வந்து நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முனீஸ்வரன் பூஜை தொடங்க போது அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் முடிஞ்சிச்சு. நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பூஜைக்கு ஆயத்தமாயிட்டோம். பூஜையும் ஆரத்தியும் நடக்க போகுது. அங்கே பூஜை முடித்ததுக்கப்புறம் அம்பாலான நூக்காலம்மனுக்கு அபிஷேகத்தை ஆரம்பிச்சிட்டாரு பூசாரி. அந்த பூஜையை முடிச்சுட்டு இங்கே வந்துட்டோம். இவர் என்னோட சின்ன மாமனார் ஃப்ரெண்ட்ஸ். அபிஷேகம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட தெய்வம் நினைக்காம நீங்களும் உங்களோட குறைகள் எதனா இருந்தாலும் எங்களோட நூக்காலம்மன் கிட்டக்க உங்களோட குறைகளை பாதத்தில் வைங்க. சீக்கிரமே உங்களோட வேண்டுதல்களும் நிறைவேறும்.
உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். அபிஷேகங்களை உட்காந்து ரொம்ப பொறுமையாக பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கண் குளிர ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது முழுசாக அவங்ககிட்ட முனீஸ்வரனை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அம்பாளுக்கும் பூஜையை ஆராதனையை முடிச்சுட்டு சாமி வர்ணிப்பு, அதாவது உத்தரவு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக எல்லாரையும் நிற்க வச்சாங்க. ஒவ்வொருத்தர் மேலேயும் அருள் இறங்கினாங்க. அதாவது இந்த குலதெய்வம் பூஜைனாலே பம்பையும் உடுக்கையும் ரொம்ப பிரதானமாக இருக்குங்க. அது இருந்து நம்ம அவங்கள வச்சு அழைச்சி நம்ம கேட்டோன்னா வராத சாமியும் நம்மளுக்கு வரம் கொடுக்கும். அடுத்தது எதனா சாமிக்கிட்ட குறை இருக்கா, இந்த பூஜை நிறைவாக இருக்கா அப்படின்ட்டு உத்தரவு கேட்க நாங்கள் நின்னோம். நாங்கள் 2 பேரும் அடுத்த ஜென்ரேஷன், அதாவது முதல்ல 3 பேர் அருள் ஆடினவங்க ஓர்வத்திங்க, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். இப்போது அடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் 2 பேரும் நிற்கிறாங்க சாமிக்கிட்ட. எங்கள் மேலேயும் அருள் இருக்கிறாங்க. என் மேலே அருள் இறங்கின தருணம். என் மேலே ஏற்கனவே அருள் வரும், இருந்தாலும் எங்கள் குலதெய்வமான நாகாத்தம்மன் இறங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இவங்க எங்கள் நாத்தனார், அவங்க மேலேயும் அருள் வந்தாங்க, அவங்களோட குலதெய்வம். இதுக்கப்புறம் எல்லோரும் கேட்குறவங்க குடி கேட்டாங்க. அடுத்தது குலதெய்வ பூஜைனாலே பிரதானமாக நம்ம சாமிக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை, அது தயாராக இருக்குது. எங்கள் மாமனார் ஆரத்தி காட்டுறாரு. எங்கள் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். அந்த நிகழ்வு முடிஞ்சவனே திருப்பியும் காவக்காரனான முனீஸ்வரனை வர்ணிக்கிறாங்க. ஏன்னா அவர்கிட்டையும் உத்தரவு வாங்கணும் இல்லையா, அதனால். இருந்தும் முனியப்ப லேசானவரா, சீக்கிரத்தில் இறங்க மாட்டான், இறங்கினா விழமாட்டான். அதனால் அழைச்சிக்கிட்டே இருந்தோம். மருள் சோங்கி நின்றுச்சே தவிர முழுசாக யார் மேலேயும் வாக்க பொறுக்கலை. இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக போய் குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு, உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் பொங்கல் வச்சுருந்தீங்கன்னா அதை எங்கள் கூட நீங்கள் தாராளமாக கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. மறுபடியும் முனீஸ்வர சன்னதியான போயிட்டு அவர்கிட்ட உத்தரவு வாங்கி, ஏன்னா மருள் வாய் திறக்கலை அப்படின்றதுனால மறுபடியும் அவர்கிட்ட உத்தரவு கேட்டு இந்த பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பூசாரி சொன்னார். அதனால் ஒவ்வொருத்தரும் போயிட்டு முனீஸ்வரங்கிட்ட மண்டிட்டு அவரோட எதனா இருக்குங்களா, குறை இருக்குங்களான்னு கேட்டு அருள் வாங்கிட்டு அடுத்தது நம்ம ஆளுங்க சாமிக்கு கொடுத்தாங்க இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் அதை சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முனீஸ்வரன் பூஜையும் நல்லா நிறைவாக முடிஞ்சிச்சு, அம்பாளோட பூஜையும் நல்லா நிறைவாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உத்தரவும் கிடச்சிச்சு. பூஜை போட்டது ரொம்ப ஏறுவை அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்களுக்காக உயிர் விட்டவங்க, தெய்வத்துக்காக உயிர் விட்டவங்க, அவங்க தயாராக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆடு வெட்டினதை பிரியாணியும், கோழி கொடுத்தது கிரேவியாகவும் மாஸ்டர்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கோயிலுக்கு போனாவே சாப்பாடுன்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சாப்பாடு முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. சாமிக்கிட்டேயும் திருப்பி வேண்டிக்கிட்டாச்சு. இந்த மாதிரி வருஷமும் நாங்கள் வந்து உங்ககிட்ட பூஜையை பண்ணணும், இதுக்கு எங்களுக்கு அருள் புரியுங்கன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பூசாரிக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மறுபடியும் கோயிலை சுத்தம் பண்ணி எல்லா இடத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த பொருள் எல்லாம் திருப்பி நாங்கள் வந்த வண்டியில் எடுத்து வச்சுட்டு திருப்பி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.